வாங்க சமைக்கலாம் சாப்பிடலாம். யம்மி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் தெரியுங்களா? மழைக்காலத்துக்கு ஏற்ற சூடான மிக்சர் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு 1/4 கிலோ வேர்க்கடலை வச்சுருக்கேன். அடுத்தது 200 கிராம்ஸ் வறுகடலை வச்சுருக்கேன், எடுத்துக்கோங்க. அடுத்தது நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை அலசி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோலோடு வச்சுருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது அவுள் நம்ம இதுக்கு 1/4 கிலோ அவுள் எடுத்துக்கிறோம். பெருங்காயத்தூள் ஒரு ஸ்மால் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? கடலை மாவு ஒரு டம்ளர் நிறைய எடுத்துங்க. ஏன்னா இதில் ஓம்பொடி பிடிது, அது தேவை. நெக்ஸ்ட்டு அது எப்படின்னு சொல்கிறேன். அவுள் நம்ம அவுள் வச்சு தான் இப்போ பண்ண போகிறோம். அவுள் 300 கிராம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது காஷ்மீர் மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். நல்லா ஆயிலை போட்டு கடாயில் நல்லா கொஞ்சம் நிறைய எண்ணெயை வைங்க. நான் கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். அது நல்லா காய வச்சுட்டு ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரிங்க பூண்டை இந்த மாதிரி இடிக்கிற இதில் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அதை இடித்து எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த எண்ணெய் நல்லா காயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அளவுக்கு நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய், பாதி நெல்லிக்காய் சைஸ் புளியை போடுங்க. ஏன்னா கடலை எண்ணெய்லாம் நம்ம டைரெக்டாக எதனா பொரிச்சோன்னா அப்படியே பொங்கி வழிஞ்சிரும் எண்ணெய். அதனால் இந்த புளி போட்டால் அது அப்சர்வ் பண்ணிக்கும். சரிங்களா? இப்போ எடுத்த வேர்க்கடலையில் பாதி வச்சு நம்ம இந்த ஃபில்டரில் போட்டு எல்லாத்தையும் வறுத்துக்க போகிறோம். ஏன் ஃபில்டரில் வறுக்கிறோன்னா, வேர்க்கடலைலாம் அப்படியே நம்ம எண்ணெயில் டைரெக்டாக போட்டால் நம்மளால் வழித்து எடுக்க முடியாது, அதை அள்ளி எடுக்க முடியாது, தீஞ்சிரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். சரிங்களா? ஓரளவுக்கு நல்லா பாருங்கள். இப்போ நல்லா வருது. 2 மினிட்ஸ் ஸ்லோவில் தீயை இது பண்ணிவிட்டு நல்லா இந்த ஃபில்டருக்குள்ளேயே நம்ம வறுத்தா தான் நமக்கு ஈஸியாக நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் 4 வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா எக்ஸஸாக எண்ணெய் இருந்தால் கூட இந்த டிஷ்யூ அப்சர்வ் பண்ணிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி எல்லா வேர்க்கடலையும் வறுத்து கொட்டிக்கிறோம். அடுத்தது வறுகடலை. இது ஆல்ரெடி நம்ம வறுத்தது தான் இல்லைங்களா? அதனால் சும்மா ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். சரிங்களா? போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாமே ஃபில்டருக்குள்ளே வளர்த்திங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களால் இப்படி நான் ஆட்டி ஃபில்டரில் எண்ணெயை வடிக்கட்டுற பாருங்க, அந்த மாதிரி முடியல நீங்கள் அப்படியே எடுத்து கூட ஒரு கிண்ணத்து மேலே கூட வச்சிடலாம். எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ரிட்டன் எடுத்து கொட்டி திருப்பி யூஸ் எடுத்துக்கலாம் ஃபில்டரை. சரிங்களா? நல்லா இந்த மாதிரி போட்டு அப்படியே ஆறட்டான்னு அதை அப்படியே கலரி விட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தை நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அவுள் பொரிப்போம். ஏன் அவுளை கடைசியாக பொரிக்கணும்? அவுள் கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அப்புறம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு பார்த்தாது. இப்போ நீங்கள் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் நல்லா ஒரு கரண்டி நிறைய போட்டு பொரிச்சிருக்கேன். அந்த எண்ணெய்க்குள்ளேயே அப்படியே ஃபில்டருக்குள்ளேயே விட்டு விட்டு பொரிச்சிக்கணும். இந்த மாதிரி எல்லா அவுளையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. உங்களால் ஒரு கரண்டி போட்டு ஃபுல்லாக பொரிக்க முடியலன்னா ஒரு அரை கரண்டியாக கூட நம்ம அள்ளி போட்டு பொரிச்சிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி மொத்த அவுளையும் பொரித்து இந்த மாதிரி ஆற வச்சுருங்க எல்லாத்தையுமே. ஏன்னா எல்லாமே ஒரு தனித்தனி டிஷ்யூ பேப்பர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 4 நாள் போட்டு பண்ணால் நம்மளுக்கு ஆயில் இது பண்ணாமல் இருக்கும். அடுத்தது கடலை மாவு போட்டிருக்கேன். 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மிக்சருக்கே நல்ல டேஸ்ட்டு கொடுக்குது இந்த ஓம்பொடி தான். சரியா? 1/2 ஸ்பூன் ஸ்மால் ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். சரிங்களா? மஞ்சத்தூள் நல்லா கலரிங் கொடுக்கும். ஓம்பொடிக்கு நல்லா அழகாக எல்லோ கலராக வரும். நல்ல உடம்புக்கும் நல்லது. அதே மாதிரி இந்த வேர்க்கடலை வறுக்கடலைலாம் நல்ல ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. அதனால் குழந்தைங்கள்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு ரெய்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவினிங் டீ காஃபியோட இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்லாம். செமையாக இருக்கும். சரிங்களா? மழை பெய்யறதுக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துங்க. இது 2 இது தான் வரும், அச்சு தான் வரும். முறுக்கச்சியில் 2 அச்சு தான் வரும். இதை நீங்கள் டைரெக்டாக அப்படியே பிழிய முடிஞ்சாலும் பிழிஞ்சிக்கலாம். இல்லைன்னா உங்களால் தெரியாதுன்னா ஒரு பெரிய ஜெல்லிக்கரண்டில் பிழிஞ்சு கூட எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு இது எடுத்திங்கன்னா முறுக்கச்சு அப்படியே மொத்தத்தையும் பிழிஞ்சிடுங்க. ஏன்னா நம்ம உதுத்து தான் நம்ம இதில் மிக்சரில் கலக்க போகிறோம். சரிங்களா? ஃபுல்லாக டைரெக்டாக நீங்கள் இது பண்ணிங்க. அப்படி தெரியலன்றவங்க நீங்கள்
ஒரு இதுலேயோ கரண்டியில் பெரிய ஜல்லிக்கல்லில் கூட நம்ம புழிஞ்சிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா இது வந்து ஒரு நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா ஒரு நிமிஷம் கழிச்சு இப்படி திருப்பி போடுங்க. போட்டிங்கன்னா டக்குன்னு இது வேணும். தீயெல்லாம் பாதி ஸ்லோ பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி நல்லா இது ஒரு டேஸ்ட்டான குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தால் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இது. சரிங்களா? ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான். ஆயில் கூட அவ்வளோ இழுக்காது. ஆயில் அச்சே சாப்பிட வேணாம்னு பயப்பட வேணாம். ஆயிலில் கூட பாருங்கள், நான் விட்ட ஆயில் அப்படியே இதில் கடாயில் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ இன்னொரு டிஷ்யூ திருப்பியும் போட்டு இதையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? எல்லாமே டிஷ்யூ போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் இருந்தால் கூட இதுவாகிடும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஆயில் இதுவாகட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆற வச்சிங்க. இந்த மாதிரி இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு 2வது இடையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது பாருங்கள், எனக்கு 2 இது வந்திருக்கு மொத்தத்தில். அதையும் அப்படியே ஆற விட்டுடுறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம பூண்டு தட்டி வச்சோம் இல்லைங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா அதை தட்டி வச்ச பூண்டை வந்து அதையும் வந்து டைரெக்டாக ஆயிலில் போடாதீங்கன்னா அதில் இருக்கிற தூள்லாம் எண்ணெயில் கலந்து வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஃபில்டருக்குள்ளேயே போட்டு பொரித்து எடுத்துக்கணும். சரிங்களா? நல்லா போட்டு கொஞ்சம் எண்ணெயை இது பண்ணி கொஞ்சம் ஆயில் குறைய கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் மேலே 2 கரண்டி எண்ணெயை முண்டு அப்படி போட்டுக்கோங்க. சரியா? போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிக்கணும். அது பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சவங்க தான் நல்ல டைஜஷன் கிடைக்கும். நம்ம மிக்சர் செம டேஸ்டியாக வாசனையாக இருக்கும், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சரிங்களா? நல்லா அது பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் வரும். ஏன்னா மிக்சர்லாம் ஜீர்ணிக்கணும் இல்லையா? இந்த மாதிரி பூண்டு பெருங்காயத்தூள்லாம் நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா டைஜஷன் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அதை பொரித்து இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. அந்த இது ஓம்படி மேலேயே போட்டுங்க. நெக்ஸ்ட்டு அதே இது வச்சு நம்ம கறிவேப்பிலை பொரிக்க போகிறோம். சரிங்களா? கறிவேப்பிலை கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலெல்லாம் அவ்வளோ ஒரு சத்துக்கள் ஹீமோகுளோபின்லாம் இருக்குது. நல்லா இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா சாப்பிட்ற மிக்சர் செம்மையாக இருக்கிறத பாருங்கள். இந்த மாதிரி பொரித்து நல்லா எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சுட்டோம். சரிங்களா? ஒரு 10 மினிட்ஸ் ஆறினவுடனே இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்ந்து மிக்சர் கலக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவுல் எடுத்து கொட்டிக்கிறோம் பாருங்கள். அவுலில் அந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் பாருங்கள், அந்த டிஷ்யூ அப்படியே எடுத்து வச்சு பாருங்கள். அவுல் வந்து இப்போ ட்ரையாக இருக்குது பாருங்கள். அதனால நம்ம டிஷ்யூ போட்டு வச்சுட்டு எடுத்தோன்னா எல்லாமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து அவுலை கொட்டிக்கோங்க. அடுத்தது வந்து வேர்க்கடலையும் வறுகடலையும் அதையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதில் அவ்வளோ ஆயில் இருக்காது பாருங்கள். இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டிஷ்யூ போடுறதால நல்லது. அதையும் எடுத்து போட்டுக்கிறோம். போட்டு நல்லா ஒரு கையிலேயே கூட கலங்க. கையில் வேணான்னு நினைக்கிறவங்க வந்து கைக்கில் தான் நல்லாயிருக்கும். இல்லை கரண்டி எடுத்துங்க, ஜெலிக்கரண்டிலே நம்ம போட்டு கலந்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் நம்ம சால்ட்டு போட்டுக்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப வேண்டாம், பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சால்ட் எடுக்கிறேன். நிறையெல்லாம் வேண்டாம், பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டுங்க. சரியா? இப்போ நல்லா அந்த சால்ட்டை போட்டும் நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. அடுத்தது காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கேன். நான் வந்து 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லின்னு போடுறேன். நல்லா செமையாக இருக்கும். ரொம்ப காரம் இருக்காது, அதே சமயம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட. சரிங்களா? அடுத்தது வந்து அந்த 1/2 ஸ்பூன் ஸ்மால் ஸ்பூனில் வச்சுருந்தாலே பெருங்காயத்தூள் அதையும் போகிறோம். அதுவும் டைஜஷனுக்கெலாம் ரொம்ப நல்லது, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது நல்லா ஜீரணிக்கு சக்திக்கும் நல்லது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2 கலந்து விட்டுருக்கோம். உங்களால் இப்படி கலக்க முடிஞ்சால் கலக்குங்க, இல்லை கரண்டியில் பண்ணால் பண்ணுங்க, இல்லைனா கையில் கூட கலந்துக்கலாம். சரி, அடுத்தது இந்த ஓம்பொடி இருக்குது இல்லையா, நம்ம புழிஞ்சு வச்ச ஓம்பொடியை, அது வந்து எனக்கு ஒரு சின்ன ஓம்பொடி ஒன்று வருது. சரியா? அதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே வந்து நொறுக்கி எடுத்துக்கிறோம். ரொம்ப பொடியை நொறுக்க வேண்டாம், சும்மா ஒரு லைட்டாக ஒரு 4 இது அழுத்தி விட்டிங்கனால ப்ரெஸ் பண்ணாங்க, நல்லா அது க்ரன்ச்சியாகுது. அதுக்கும் படப்படன்னு அப்படியே உடஞ்சிரும். சரிங்களா? அதை பாருங்க. இப்போ இது எடுத்து அதில் போட்டு நம்ம கலந்துக்க போகிறோம். சரிங்களா? அதை பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப உடைச்சிடாதீங்க, ஏன்னா தூளாயிட்டால் நல்லா இருக்காது டேஸ்டெல்லாம். இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கரகரப்பாக இருக்கும் சாப்பிட. அடுத்தது பூண்டையும் கொட்டுக்கிறோம். நல்லா பூண்டெல்லாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு நிறைய எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? நல்லா இதெல்லாம் ஒரு டைஜஷன், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிட்றச்சே நம்மளுக்கு. இப்போ அடுத்தது கறிவேப்பிலை பொரிச்சது. சும்மா நிறைய பொடியாக்காதீங்க, சும்மா 2 இது அப்படி ஒரு இருக்கிறத ஒரு 2 அழுத்துக்கு ப்ரெஸ் பண்ணாலே போதும் பாருங்கள். ஏன்னா உதிரியாக ஆகிடக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அரையாக கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து இப்போ நல்லா நம்ம கலந்துட்டு, இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு எதனா சால்ட்டு தேவைப்பட்டால் எனக்கு சால்ட்டு போதுமான அளவு இதுக்கு.
சரிங்களா? அதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேறு ஓமப்பொடியிலே வேறு போட்டு இருக்கோம். இது பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து இது பண்ணி சாரி மழை காலத்துக்கு நல்லா சாப்பிட்லாம். அடுத்து நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பாட்டிலில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து 2 பாட்டில் வரும். சரிங்களா? இதை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 1 வீக் 10 டேஸ்க்கு நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஆஃபீஸுக்கு கூட நீங்கள் கொண்டு போகலாம். ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் இதுக்கெலாம் குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும். சரிங்களா? இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி செம்மையா இருக்கும். சமைங்க, சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டுங்கப்பா.